தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் தேரோட்ட நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவருக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படவில்லை என எழுந்த புகாரை தொடர்ந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர், செயல் அலுவலர் உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீரபாண்டியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேரோட்ட நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து வீரபாண்டி பேரூராட்சி தலைவர் கீதா சசிக்கு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் பேரூராட்சி தலைவர் கீதா சசி தனக்கு அறநிலையத்துறை சார்பில் வழக்கம் போல் கொடுக்கப்பட்டு வந்த முதல் மரியாதை இந்த முறை கொடுக்கவில்லை என புகார் தெரிவித்து விளக்கம் கேட்டும் தன்னை வீரபாண்டி செயல் அலுவலர்கள் அவதூறாக பேசியதாக தேனி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வீரபாண்டி கோவில் அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் ஜெயதேவி, வீரபாண்டி செயல் அலுவலர் நாராயணி உள்ளிட்ட 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீரபாண்டி செயல் அலுவலர் அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்து ஊழியர்களை தாக்கியதாக பேரூராட்சி தலைவர் கீதா, அவரது கணவர் சசி மற்றும் ஆதரவாளர்கள் மீது அறநிலையத்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நானும் மக்களோட தலைவர் இல்லையா, எனக்கான உரிமை எனக்கு வேணும் இல்லையா. 3 வருஷம் எப்படி எங்களை நடத்துகிறாங்களோ இந்த 4வது வருஷம் அப்படி அந்த மதிப்பு எனக்கு கொடுக்கல. அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அடிச்சதாகவும் நாங்கள் அடிக்கவே இல்லைண்ணா. அதுக்காக நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்பேன். அது தப்பான என்னோட மதிப்பு அங்கே ஸ்பாயில் பயணமே இந்த இதை கொண்டு வராங்க. நான் 2 பக்கம் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன காரணமாக வளர்ந்து வர்ற 22 பேராட்சியில் நான் நல்லா வளர்ந்து வர்றது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்லை இந்த கேஸ்லேருந்து இப்படி முன்னேறி வராங்களே அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அதுதான் என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும்.